Hi guys, welcome to eBestie Online Academy. The tagline of the eBestie Online Academy is Be the Best Mind. So the best minds can be developed by the teachers. So UGC NET is one of the important qualifications for the assistant professors in college. With that view, we are giving the preparation tips for the UGC NET. Previous video la pathinga appadina ஒரு மேஜிக்கல் சார்ட் ஒன்று கிரியேட் பண்ணோம். அந்த மேஜிக்கல் சார்ட்டை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த மேஜிக்கல் சார்ட்டை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் யூஜிசி நெட்டை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. யூ கேன் ஈஸிலி கிராக் தி யூஜிசி நெட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 10 வீக்கில் எப்படி யூஜிசி நெட்டை கிராக் பண்ணுறது. ஒரு 10 வீக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் போதும், யூஜிசி நெட்டை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம முக்கியமான டிப்ஸாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த 10 வீக்கு ப்ரிப்ரேஷன் டைம் டேபிளை எப்படி போடுறது அப்படின்றது தான். எப்போவுமே நம்ம டைம் டேபிள் போட்டு ஒரு விஷயத்தை பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். நமக்கு தேவை என்ன அப்படின்னா அந்த டைம் டேபிளில் ஸ்டிக் பண்ணணும். ஸோ இந்த 10 வீக் டைம் டேபிளில் நீங்கள் ஸ்டிக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஜிசி நெட்டை கிராக் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த 10 வீக்ஸ் டைம் டேபிள் எப்படி போடுறது. அதுக்கு முன்னாடி என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா ஒரு சில டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். இந்த டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் வந்து யூஜிசி நெட்டுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் இதை ஃபாலோ பண்ணேன். ஸோ நான் இதை ஃபாலோ பண்ணி யூஜிசி நெட்டை நான் கிளியர் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஐ ஹவ் கிளியர்ட் யூஜிசி நெட்டை வெரி ஈஸிலி வித் திஸ் பர்டிகுலர் டிப்ஸ். அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த டிப்ஸை நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனு. யூஜிசி நெட்டை அதுக்கு அப்ளை பண்ணுற டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க டியூ டு COVID-19. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 36/2020. அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ ஒரு 10 டிப்ஸ் தான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்ஸு, ஆனால் வெரி பவர்ஃபுல் டிப்ஸு. இந்த டிப்ஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளான விஷயங்களாக தான் இருக்கும். ஆனால் இந்த சிம்பிளான விஷயங்கள் தான் உங்களோட யூஜிசி நெட்டை கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து கிரேட் ஹெல்ப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்ரேஷன். ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நிறைய பேர் நெட்டை கிளியர் பண்ணாததுக்கு ரீசன் என்ன அப்படின்னா மோஸ்ட்லி தே ஆர் கோயிங் டு நெட் வித்தவுட் ப்ரிப்ரேஷன். நீங்கள் எப்போதுமே நெட்டை பொறுத்தளவில் இல்லை எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்தளவில் யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் அண்ட் ப்ரிப்பேர். இது வந்து இம்பார்ட்டண்டான டிப்பு. இது நீங்கள் ஒரு செமஸ்டர் எக்ஸாம் காலேஜில் எழுதுறீங்க அப்படின்னா ஈவன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு சைக்கிள் டெஸ்ட் வரும்போதோ இன்டர்னல் எக்ஸாம்ஸ் வரும்போதோ என் செமஸ்டர் வரும்போதோ ஒரு 1 வீக் முன்னாடி அப்போ தான் சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்பீங்க. பட் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்தளவில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி ப்ரிப்பேர் பண்ணணும். யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் சம் டைம் ஃபார் தட் அண்ட் யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் வெல் இன் அட்வான்ஸ். வெல் இன் அட்வான்ஸ் அப்படின்னா எவ்வளோ டைம் லிமிட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 10 வீக். ஓகேங்களா? இந்த 10 வீக்ஸ் டைம் டேபிளை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் ஈஸிலி கிராக் தி யூஜிசி நெட். ஸோ எப்போதுமே ப்ரிப்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நோட்ஸ். எப்போதுமே வந்து நமக்கு வந்து என்ன ஒரு பழக்கம் இப்போ வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து ஆன்லைனில் பார்த்து நம்ம வந்து நிறைய மெட்டீரியல்ஸை வந்து நம்ம வந்து கெட் பண்ணி அதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபாலோ பண்ணுறோம். ஆன்லைன் மெட்டீரியல்ஸு வீடியோஸு இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நார்மலாக யூ டோன்ட் ஹாவ் அ ப்ராக்டிஸ் டு டேக் ஹிண்ட்ஸ் ஃப்ரம் தட். ஏன்னா ஆடியோ விஷுவலாக ஒரு விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கணும்னு தோணாது. இதுவே ஒரு புக்கை பார்த்து படிச்சிங்க அப்படின்னா உங்களால் நோட்ஸ் எடுக்க முடியும். ஸோ
எந்த ஒரு மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, நீங்கள் புக்ஸை ஃபாலோ பண்ணாலும் சரி, இல்லை ஆன்லைன் மெட்டீரியல்ஸை ஃபாலோ பண்ணாலும், ஆன்லைன் டுட்டோரியல்ஸை ஃபாலோ பண்ணாலும், ஆன்லைன் வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும், எப்போதுமே பக்கத்தில் ஒரு நோட் வச்சுக்கிட்டு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸை வந்து ஹிண்ட்ஸ் எடுங்க. இப்போ ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு பர்டிகுலர் யூனிட்டை வந்து நீங்கள் வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எடுத்து நீங்கள் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா, யூஜிசி நெட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா தயவு செய்து அதை நோட்ஸ் எடுங்க. இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை நோட்ஸ் எடுங்க. லேட்டராக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ரிவிஷன் பண்ணும்போது இந்த நோட்ஸ் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்த 30 நிமிஷ வீடியோ உங்கள் மைண்டில் இருக்காது. ஆனால் நீங்கள் எடுத்த ஒரு 10 or 15 பாயிண்ட்ஸ் வந்து இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ நோட்ஸ் எடுக்கிறது 2வது டிப்பு. 3வது டிப் பார்த்தீங்க அப்படின்னா, நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு தனி நோட் போடுற மாதிரி, ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டோட ஒரு பர்டிகுலர் யூனிட்டோட ப்ராப்ளம்ஸ்க்கு ரிலேட்டடான ஃபார்முலாஸை நீங்கள் தனியாக கண்டிப்பாக நீங்கள் வந்து எழுதி வைக்கணும். ஏன்னா இப்போ யூஜிசி செகண்ட் பேப்பரை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமேட்டிக் கொஷின்ஸ் தான் நிறைய வரும் கோர் சப்ஜெக்ட்லேருந்து. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை கிளியர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபார்முலாஸை தனியாக இந்த பர்டிகுலர் டாப்பிக்கு, இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம்க்கு இந்த ஃபார்முலா அப்படின்றதுக்காக செப்பரேட்டாக செக்ரிகேட் பண்ணி யூ ஹாவ் டு புட் அ நோட். இது 3 முக்கியமான டிப்பு. இது வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு தி ப்ரிப்ரேஷனை நீங்கள் பண்ணுறதுக்கான இந்த டிப்ஸு. நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்கிற 4 to 10 பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷன் ஹால். இந்த எக்ஸாமினேஷன் ஹால் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய இந்த 6 டிப்பு. ஏன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்ரேஷனுக்காக நான் 3 டிப் தான் கொடுத்துருக்கேன். ஆனால் அதுவே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் பார்த்தீங்க அப்படின்னா 4 to 10 டிப்ஸ் கொடுத்துருக்கேன். இது என்ன அப்படின்னா, இந்த ஒரு ரீசன்னாலே வந்து thousands of people வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தே ஆர் லூசிங். ப்ரிப்ரேஷன் ஓரளவு பண்ணியிருந்தா கூட வந்து அவங்க எக்ஸாம் ஹாலில் பேனிக் ஆகிறதுனால தே ஆர் லூசிங் மார்க்ஸ். ஸோ எக்ஸாம் ஹாலில் நீங்கள் வந்து என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது வந்து இந்த டிப்ஸில் இருக்குது 4 to 10. இப்போ இந்த 4th டிப்பை பார்த்தீங்கன்னா, டோன்ட் கெட் பேனிக். எப்போதுமே நெட் கொஷின்ஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது எதுவுமே புரியாத மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஃபியூ கொஷின்ஸை வந்து ரீட் அவுட் பண்ணிட்டு போகும்போது தே வில் கெட் பேனிக். எந்த கொஷின்ஸுமே வந்து அவங்க என்கவுண்டர் பண்ணாத மாதிரி இருக்கும் ப்ரிப்ரேஷனில். ஸோ அதனால் அவங்க பேனிக் ஆவாங்க. ஸோ டோன்ட் கெட் பேனிக். நீங்கள் கொஷின் பேப்பரை பார்த்து அந்த ஃபியூ மினிட்ஸில் பேனிக் ஆகிட்டீங்க அப்படின்னா என்டையர் டியூரேஷன் ஆஃப் தி எக்ஸாம் வந்து யூ வில் பி very tensed and you will be not able to recall whatever you have prepared in the past days. ஸோ அதனால் பேனிக் ஆகாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு கொஷின்ஸை நீங்கள் ரீட் பண்ணாலும் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட அந்த கொஷினை படிங்க. அதே மாதிரி அந்த கொஸ்டினை பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ரீட் அகெயின். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் கொஷினை படிக்கிறாங்க, அது புரியல அப்படின்னா they are going to the next question. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா it should be avoided. நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஷினை ரீட் பண்ணுங்கள், புரியலைன்னா திரும்பவும் படிங்க. திரும்பவும் நிதானமாக ஒரு கொஷினை படிக்கும்போது அது எந்த பர்டிகுலர் டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க, அதுக்கு ஆப்டான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றது யூ கேன் கம் டு நோ. ஸோ இது வந்து 5வது டிப்ஸு. 6வது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, இது நார்மலாக நம்ம வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷினில் யூஸ் பண்ணுறது தான். அது என்ன அப்படின்னா, செலெக்ஷன் அண்ட் ரிஜெக்ஷன் டெக்னிக்ஸ். இப்போ மல்டிபிள் சாய்ஸில் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 சாய்ஸஸ் கொடுப்பாங்க, இல்லை 5 சாய்ஸஸ் கொடுப்பாங்க. இப்போது இதை செலெக்ஷன் ரிஜெக்ஷன் டெக்னிக்கை எந்த கொஷினுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஒரு கொஷினுக்கு ஆன்சரே உங்களுக்கு தெரியல அப்படின்ற போது தான் இந்த செலெக்ஷன் ரிஜெக்ஷன் டெக்னிக்கை அப்ளை பண்ணணும். எல்லா கொஷின்ஸ்க்கும் இதை அப்ளை பண்ணக்கூடாது. சம் டஃபர் டாபிக்ஸ் இருக்குது, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாத டாபிக்ஸில் வந்துருச்சு, உங்களுக்கு மெமரியில் இல்லாத டாபிக்ஸ்லேருந்து கொஷின் அப்பியர் ஆகிருக்கு அப்படின்னா அந்த மாதிரி டைமில் இந்த செலெக்ஷன் ரிஜெக்ஷன் டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை வந்து வைஸாக யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஜஸ்ட் லைக் தட் இங்கி பிங்கி பாங்கியெல்லாம் போட்டு நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது. அப்ளை செலெக்ஷன் ரிஜெக்ஷன் டெக்னிக் வந்து முக்கியமாக சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த டெக்னிக்கில் நீங்கள் வந்து இப்போ 4 ஆன்சர்ஸ் இருக்குது அப்படின்னா
ஏதாவது ஒரு ஆன்சரோ இல்லை 2 ஆன்சரோ அந்த டாபிக்கு ரெலவெண்ட்டே இல்லாமல் இருக்கும் சம்டைம்ஸ் ஆர் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செலெக்ஷன் ரிஜெக்ஷன் டெக்னிக்கில் ஃபஸ்ட்டு ரிஜெக்ஷனை தான் அப்ளை பண்ணணும். ஸோ ரிஜெக்ஷனை அப்ளை பண்ணிவிட்டு இப்போ மீதி 2 ஆன்சர் இருக்குது, அந்த 2 ஆன்சரில் மோஸ்ட் ரெலவெண்ட்டாக எது வரும் அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களோட இன்னர் மைண்ட்ஸில் எப்போயோ படித்த கான்செப்டோட கனெக்டிவிட்டி உங்கள் பிரெயினில் இருக்கும். ஸோ அப்போ செலெக்ஷன் ரிஜெக்ஷன் டெக்னிக்கை அப்ளை பண்ணும்போது 2 ஆன்சரை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க, 2 ஆன்சரில் பெஸ்ட் ஆன்சரை சூஸ் பண்ணுறீங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற அந்த கொஷின் வந்து செலெக்ஷன் ரிஜெக்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணுற கொஷின்னு கரெக்ட் ஆப்ஷனாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ணணும். ஏன்னா நெட்டை பொறுத்தளவில் இப்போ எல்லா கொஷின்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா டஃபராக இருக்கும். ஸோ நிறைய கொஷின்ஸ் உங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் கொஷினை ஸ்கிப் பண்ணாமல் ஆன்சர் பண்ணாமல் விடாமல் இல்லை வந்து ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி செலெக்ஷன் ரிஜெக்ஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களால் கரெக்ட் ஆன்சரை நீங்கள் வந்து அந்த ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா யூ ஹாவ் டு அட்டெண்ட் ஆல் தி கொஷின்ஸ் இன் யூஜிசி நெட். லக்கிலி யூஜிசி நெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் இல்லாததுனால யூ கேன் போல்ட்லி அட்டெம்ப்ட் ஆல் தி கொஷின்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ன்றதுனால நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா கொஷின்ஸையும் அட்டென்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஒவ்வொரு கொஷினுக்கும் நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக டைம் ஓடிடும். பிகாஸ் இட் இஸ் அ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் மட்டும் டைம் உங்களுக்கு ஓடுறதே தெரியாது, சீக்கிரமாக டைம் முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரெவ்யூ ஆப்ஷன் எல்லாத்துலேயுமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தெரியாத கொஷினை ரெவ்யூவில் போட்டுட்டு நீங்கள் வந்து அதர் தெரிஞ்ச கொஷின்ஸை ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் பண்ணிவிடுங்க. லேட்டராக வந்து உங்களுக்கு தெரியாத கொஷினை செலெக்ஷன் ரிஜெக்ஷன் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன்சர் பண்ணிக்கலாம். டைமிங் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நமக்கு இருக்கிறது ரொம்ப லிமிட்டட் டைம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேப்பருக்கும் செகண்ட் பேப்பருக்கும் இடையில தெர் இஸ் நோ கேப், தெர் இஸ் நோ பிரேக். முன்னாடி ஸ்கீமில் பிரேக் கொடுப்பாங்க, இப்போ பிரேக் கிடையாது. ஸோ அதனால் டைம் சீக்கிரமாக ஓடிடும். ஸோ யூ ஹவ் டு ஒர்க் ஃபாஸ்ட். ஸோ இவ்வளவும் பண்ணியும் உங்களால் ஒரு அட்டெம்ப்டில் யூஜிசி நெட்டை கிளியர் பண்ண முடியலைன்னா யூ டோன்ட் கெட் டிஸ்கரேஜ்ட். ஏன்னா யூ ஹாவ் அனதர் ஆப்ஷன் டு அட்டெம்ப்ட் யூஜிசி நெட். யூஜிசி நெட்டை பொறுத்தளவில் there is no limit for attempting. ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதர் இயரில் வரும்போதோ இல்லை ஒரே இயரில் அடுத்த செஷன் வரும்போதோ யூ கேன் ட்ரை வெரி வெல். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கரேஜ் ஆகாதீங்க. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அண்ட் யூ அகெயின் ஃபாலோ தி டிப்ஸ் ஃப்ரம் 1 to 10. ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா யூஜிசி நெட்டை வந்து ஈஸி. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஏற்கனவே வந்து உங்களுக்கு தெரியும். இது வந்து பேப்பர் 1ல் இருக்கிற 10 யூனிட்ஸ். பேப்பர் 1ல் இந்த 10 யூனிட்ஸ் இருக்குது, இதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பேப்பர் 2ல் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் எடுக்கிறதுனால அதில் ஒரு 10 யூனிட்ஸ் இருக்குது. இது ஒரு நான் சாம்பிளுக்காக எடுத்திருக்கேன். உங்களுடைய கோர் சப்ஜெக்ட் என்னவா வேணாலும் இருக்கலாம், என்ன சப்ஜெக்டாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அதுலேயும் 10 யூனிட்ஸ் இருக்கும். உங்களோட சப்ஜெக்ட் வேறு அப்படின்னா அந்த 10 யூனிட்ஸை நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த சாம்பிள் 10 வீக் டைம் டேபிள், இந்த டைம் டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு முக்கியமான டைம் டேபிள். இந்த 10 வீக் டைம் டேபிளை நீங்கள் வந்து கமிட்மெண்ட்டோடு நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, கான்ஃபிடென்ஸோடு ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா, டிவியேட் ஆகாமல் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா யூஜிசி நெட்டை ஈஸியாக கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சாம்பிள் 10 வீக் டைம் டேபிளில் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு வீக் 1ல் we are having Monday to Sunday. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேயில் 4 hours இதுக்காக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அலாட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து அலாட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஸ்லோ லேர்னராக இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் இன்க்ரீஸ் தி டைமிங்.
நான் 4 hours போட்டிருக்கதை நீங்கள் 6 hours-ஆக மாற்றிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஏற்கனவே உங்களுக்கு கான்செப்ட்ஸ்லாம் ஈஸியாக கிராஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா 4 hours per day is enough. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் டைமிங்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 to 8 மார்னிங், அதே மாதிரி ஈவினிங் 6 to 8 கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ப்ரிஃபரபிள் டைமிங்கை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மார்னிங் 2 ஹவர்ஸ்னால் 2 hours கண்டினியூஸாக இருக்கணும். அதே மாதிரி ஈவினிங் 2 ஹவர்ஸ்னால் அந்த 2 hours கண்டினியூஸாக இருக்கணும். ஸோ மார்னிங் 2 hours, ஈவினிங் 2 hours. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் வந்து பேப்பர் 1, மார்னிங்கில் எவ்ரிடே மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் பேப்பர் 1. இப்போ ஒரு யூனிட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டை பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம பிஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் 5 யூனிட்டாக இருக்கும். அதையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஜிசி நெட்டில் ஒரு யூனிட்டாக அந்த 5 யூனிட்டையும் கம்ப்ரைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு வீக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு யூனிட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய பிஜி ஸ்டடீஸ் படி அது 5 யூனிட்டு. ஸோ ஒரு யூனிட்டை எடுத்துக்கோங்க. மண்டே half of the session, Tuesday half, Wednesday half, Thursday, Friday. ஸோ இந்த 5 daysல காலையில் 2 மணி நேரம். இப்போ டீச்சிங் ஆப்டிடியூடை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டீச்சிங் ஆப்டிடியூடில் இருக்கிற 10 யூனிட்ஸில் ஃபஸ்ட் யூனிட் எடுத்துக்கோங்க. ஸோ 5 days அதை ப்ரிப்பேர் பண்ணணும் மார்னிங் டைம். அதே மாதிரி ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களோட கோர் பேப்பரில் யூ கேன் டேக் 1 module ஆர் 1 யூனிட். அதை வந்து 5 days மண்டே டு ஃப்ரைடே. ஏன்னா இந்த 5 daysன்றது ஆப்டான டேஸ் அப்படின்னா ஒரு யூனிட்டை நீங்கள் வந்து 5 டிவிஷனாக நீங்கள் பிரிச்சுக்கணும். ஒவ்வொரு யூனிட்டையும் 5 டிவிஷனாக பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு டேலையும் 2 hours உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் இதில் போட்டிருக்கதை பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் வந்து பேப்பர் 1 போட்டிருக்கேன். அதே மாதிரி ஈவினிங் 2 hours-ல வந்து பேப்பர் 2 போட்டிருக்கேன். நீங்கள் இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா பேப்பர் 2 கோர் பேப்பர் உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா அதை மார்னிங்கில் நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ நான் எதுக்கு பேப்பர் 1 மார்னிங்கில் போட்டிருக்கேன் அப்படின்னா யூஜிசி நெட்டை பொறுத்தளவில் எவ்வளோக்கு எவ்வளோ பேப்பர் 1ல் அதிகமாக மார்க் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகம். அதனால பேப்பர் 1க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் மார்னிங் டைம் போட்டிருக்கேன். இந்த மாதிரி டைம் டேபிளில் நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு வீக்குக்கு போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வீக் 1க்கு நான் போட்டிருக்கேன். வீக் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் டேபிளில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே நீங்கள் வந்து ஒரு யூனிட்டை கம்ப்ளீட் பண்ண முடியும். அதாவது பேப்பர் 1ல் ஒரு யூனிட் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, பேப்பர் 2ல் வந்து ஒரு யூனிட் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. இதுவே சாட்டர்டே அண்ட் சண்டேயில் பார்த்தீங்கன்னா இதே டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவிஷன் பண்ணணும். இப்போ சாட்டர்டேயில் பார்த்தீங்கன்னா மார்னிங் 2 hours நீங்கள் படித்த அந்த என்டையர் வீக்கில் மண்டே டு ஃப்ரைடே படித்த அந்த கான்செப்ட்ஸை ரிவைஸ் பண்ணணும். அதே மாதிரி ஈவினிங் டைமில் நீங்கள் மண்டே டு ஃப்ரைடே படித்த அந்த கோர் சப்ஜெக்டோட கான்செப்டை ரிவிஷன் பண்ணணும். சாட்டர்டே ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த 5 days படித்த கான்செப்டோட ரிவிஷன் மட்டும் பண்ணணும். சண்டேயில் என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க் டெஸ்ட், அதாவது பேப்பர் 1ஓட மார்க் டெஸ்ட். அதே மாதிரி சண்டேயில் அடுத்த ஈவினிங் 2 hours-ல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கோர் பேப்பரோட மார்க் டெஸ்ட். இந்த மார்க் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த சப்ஜெக்ட்லேருந்து மார்க் டெஸ்ட்டை அட்டன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் டீச்சிங் ஆப்டிடியூட் தட் இஸ் ஜென்ரல் பேப்பர் ஃபஸ்ட்டு பேப்பர் 1ல் வந்து நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆப்டிடியூடு அந்த யூனிட்டை நான் வந்து அந்த வீக் ஃபுல்லாக நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா மார்க் டெஸ்ட் நான் எதை அட்டன் பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் யூனிட்டை மார்க் டெஸ்ட்டாக அட்டன் பண்ணலாம். மார்க் டெஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து மேனுவலாக மார்க் டெஸ்ட் நீங்களே வச்சு பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆன்லைனில் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். ஸோ இது வந்து ஸ்ட்ரக்சர்டு டைம் டேபிள். இந்த டைம் டேபிளில் நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வீக்குக்கு நான் போட்டிருக்கேன். மாதிரி அப்படின்னா செகண்ட் வீக்குக்கும் நான் போட்டிருக்கேன். செகண்ட் வீக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் யூனிட்டை எடுத்துக்கணும். ஸோ இப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா 10 weeks-ல் பேப்பர் 1ஓட 10 units நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 2 கோர் பேப்பரோட 10 units-ஐ கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி அந்த 10 units-ஐ ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க. அதுக்கான மார்க் டெஸ்ட்டையும் நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ 10 week-ல் ஹோல் ஆஃப் தி paper 1 and paper 2 you have completed all the topics and you will have exposure to all the topics.
எக்ஸ்போஷர் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது இந்த கொஷின் எந்த டாப்பிக்லேருந்தே வந்திருக்குன்னு தெரியாமல் இருக்குன்ற சுச்சுவேஷன் இருக்காது. யூ வில் பி நோன் டு ஆல் கொஷின்ஸ். இந்த 10 வீக் டைம் டேபிளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 4 hours per day போட்டிருக்கேன். ஸோ இந்த 4 hours per day நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வித்தின் roughly 2.5 months you will cover all the units in paper 1 and paper 2. இது வந்து நீங்கள் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் யூஜிசி நெட்டுக்கு போயிட்டு நீங்கள் உட்காரும் போது இந்த 10 weeks ப்ரிப்ரேஷன் ஓகே, நான் இப்போ தான் ஃபஸ்ட்டாக யூஜிசி நெட் அட்டன் பண்ண போகிறேன்னா 10 weeks ஓகே. இல்லை நான் வந்து இன்னும் நல்ல ப்ரிப்பேர்டாக அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதே 10 weeks டைம் டேபிளில் இன்னும் 2 ரவுண்ட் கண்டினியூ பண்ணணும். அந்த 2 ரவுண்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்னது இதில் வந்து பேசிக் கான்செப்ட்ஸை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணி மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்க. அதுவே ரவுண்ட் 2ல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்ளம்ஸை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணணும். டைம் டேபிள் எல்லாமே இதே தான். பேப்பர் 1ல் ஃபஸ்ட் யூனிட், பேப்பர் 2ல் ஃபஸ்ட் யூனிட் ஃபஸ்ட் வீக் அதனுடைய ப்ராப்ளம்ஸ் மட்டும். ஏன்னா தியரியை நீங்கள் ஃபஸ்ட்டு 10 weeksல நீங்கள் முடிச்சிருப்பீங்க. நான் இப்போ சொல்கிறது செகண்ட் 10 weeks. அதில் ப்ராப்ளம்ஸை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். போத் இன் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இன் ஆல் தி சப்ஜெக்ட்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ரவுண்டு 3 போகணும். அந்த ரவுண்ட் 3 வந்து அது ஒரு 10 weeks வரும். ஸோ அந்த 10 weeksல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் தான். பேசிக் தியரியும் ப்ராப்ளம்ஸும் படிச்சிங்க இல்லையா, அது அப்படியே வந்து இதே யூனிட் வைஸு, இதே டே வைஸு, இதே டைம் வைஸு யூ ஹவ் டு ரிவைஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10 weeks + 10 weeks + 10 weeks 30 weeks வரும். இந்த 30 weeks பார்த்தீங்க அப்படின்னா ரஃப்லி ஒரு 6 months வரும். ஓகேங்களா? ஸோ இந்த 6 months நீங்கள் வந்து டெடிக்கேட்டடாக இந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஐ எம் ஷுர் இன் தி ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் இட் செல்ஃப் யூ கேன் கிளியர் யூஜிசி நெட், ஈவன் யூ கேன் கிளியர் JRF. யூ ஆர் ஸ்டிக்கிங் கமிட்டட்லி டு தி டைம் டேபிள். அப்படின்னா இல்லை ஒரு ஷார்ட் பீரியட் தான் இருக்குது, நீங்கள் ப்ரிப்ரேஷன் ஆரம்பிக்கணும். ஒரு 10 weeksல இந்த பேசிக் கான்செப்ட்ஸை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா போய் ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்து பார்க்கலாம் யூஜிசி நெட்டை. ஸோ அந்த 10 weeksலேயே நீங்கள் டெடிக்கேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வெரி வெல் there are higher chances you can clear the UGC NET. So this is the you must follow 10 week timetable for UGC NET. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். டு ஸ்டே டியூன்ட் வித் us to beat and crack the UGC NET, please subscribe our channel eBestie Online Academy. Be the best mind. Thank you.